गिरितटीयुक्तं दोद्विकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजिनिगलितं याबलात् कृत्तिपुङ्क्ते गोदाः तस्येनो इदमिदं भूयये वास्तु भूयः அன்னவையற்புதுவையாண்டாள் அரங்கற்குப் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்றையால் வாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமால சூடிக் கொடுத்தாளைச் சொல்லோ சூடிக் கொடுத்த உடற்கொடியே கொல்பாவை பாடியிருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை, முதல் 5 பாசுரங்கள் ஒரு பேட்டிகா, அடுத்த 10 பாசுரங்கள் ஒரு பேட்டிகா, அதற்கு அடுத்த 5 பாசுரங்கள் ஒரு பேட்டிகா, அதற்கு அடுத்த 9 பாசுரங்கள் ஒரு பேட்டிகா, கடைசி பாசுரம் பலப்பாசுரம் பலஸ்ருதி. இதில் முதல் 29 பாசுரங்கள் ஆண்டாள் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணி ஒரு கோபிகையாகவே இருந்து பாடுவது முதல் 29 பாசுரங்கள். நேற்று தினம் பார்த்தோம், இந்த பிரத்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும், இந்த நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன அளவிலே ஐயோ நாமெல்லாம் எத்தனையோ பாப்பங்களை செய்திருப்போம். பெரியோர்களுக்கும் கூட நல்ல செயல்களை தொடங்கும் போது இடையூறுகள்லாம் வருது. நம்முடையதான இந்த நோன்புக்கு இடையூறுகள் வந்துவிட்டால் என் செய்வது என்ன ஒருத்தி கேட்க அதற்கு பதில் சொல்வதாக அமைந்தது நேற்றைய தின பாசுரம். அதாவது பாபங்களை போக்கிக் கொண்டு நாம் இந்த நோன்பிலே இழிய வேண்டும் என்பதில்லை. திருநாமங்களை பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு பவதனமும் பண்ணுவோமே, ஆனால் தன்னிடையே விரோதியான பாபம் விட்டுப்போம். எம்பெருமானை பற்றுவதற்கு முன்பு பண்ணின பாப்பங்கள் தீயில் இட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். எம்பெருமானை பற்றிய பிறகு கவனக்குறைவினாலேயோ வேறு காரணத்தாலேயோ செய்த பாப்பங்கள் தாமரையில் தண்ணீர் போல கொட்டாமற் போகும் என்று தெரிவிக்கப்பட்டது நேற்று தின பாசுரத்திலே. அதற்கு அடுத்தபடியாக எல்லோரும் எம்பெருமானிடத்திலே செல்வதற்கு ஒவ்வொரு கோபிகையாக எழுப்புகிறாள். இந்த பாசுரத்திலிருந்து 10 பாசுரங்கள், இதிலிருந்து 6வது பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் வரையிலும் பாகவத திருப்பள்ளி எழுச்சி. அதற்கு பிறகுதான் எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தப் போகிறாள். முதல்ல அடியார்களை திருப்பள்ளி உணர்த்துகிறாள் இந்த பாசுரம் தொடங்கி. எதற்காக இவர்களை எழுப்ப வேண்டும், எதற்காக இவர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும்? கன்னடத்திலே போக வேண்டுமே, ஆனால் இப்போ அத்தனை பேருக்கும் கன்னடத்திலே ஈடுபாடு இருக்கிறது. இவர்களுடைய ஈடுபாடு என்பது சாதாரணமான ஒரு ஈடுபாடு கிடையாது. லோக விலட்சணமான பக்தி, லோகத்தில் காணப்பட முடியாத ஒரு பக்தி இவர்களுக்கு கன்னடத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்குது. இப்போ தானாகவே நேராகவே போய் எம்பெருமானை பற்றி விடலாமே, எதற்காக அடியார்களை முன்னிட வேண்டும் அப்படின்னு பார்த்தோமானால், இந்த கோயில் வாசலில் போனேன்னா யானை நிற்கும். யானை மேலே ஏறணும்னு ஒருத்தருக்கு ஆசை. யானை மேலே ஏறணும்னா ஒரு ஏணி வச்சுக்கிட்டுன்னு ஏறிடலாமா? ஏணி வச்சு ஏற முடியுமோ? நாம போய் ஏறிட முடியுமோ? நாம போய் ஏறினாலோ ஏணி வைத்து ஏறினாலோ அது என்ன பண்ணும்? கீழே தள்ளி நம்ம காலால் துகைச்சுவிடும். நாம் யானை இடத்துல ஏறணும், யானை மேலே ஏறணுமானால் இந்த யானை பாகண்டத்தில் போகணும், அவனுக்கு காசு கொடுக்கணும், அவனை முன்னிட்டு கொண்டு தான் அந்த யானை மேலே ஏற முடியுமே ஒழிய அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் யானை மேலே ஏற முடியும். அதுபோல எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலமதயானாய் என்ன எம்பெருமானும் ஆனை போன்றவன் எம்பெருமான். பட்டரன் தெரிவிக்கிற பொழுது ஸ்ரீரங்க கம்ரஹா கரவம் கையேவா என்ன திருவரங்க நம்பர்வாட ஆனை என்று பட்டரும் அனுபவிக்கிறார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில். அப்படி 4 திசையிலும் 4 யானையாகவே நம்முடைய எம்பெருமான்கள் அனுபவிக்கப்படுகிறார்கள். தென் ஆனாய் என்று திருமாலிருமி சோழமலை அழகர் ஒரு யானையாகவும், வடவானை என்று திருமலையிலே திருவேங்கடமுடையான் ஒரு யானையாகவும், கிழக்கு திக்கிலே சௌரி பெருமாள் ஒரு யானையாகவும், மேற்கிலே அதாவது
திருமங்கி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு மேற்கிலே நம்பெருமாள் ஒரு ஆணையாகவும் இருக்கிறதாக திருமங்கி ஆழ்வாருடைய அனுபவம். ஆனாலும் எம்பெருமானாருக்கு 4000 பாசுரங்களில் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கும்படியான அந்த எம்பெருமானுக்கு ஒரு பாசுரமும் கிடையாது. ஆளவந்தாரும் நாதமணிகளும் விடுபட்ட எம்பெருமான் ஆகையாலே எம்பெருமானார் அந்த கிழக்கு திக்கிலே இருக்கிற யானைன்னு மன்னனாரை திருவுள்ளமுத்துவலாம். திருமங்கி ஆழ்வாருக்கு அது கிழக்கு இருக்க திசையில் அவா ஊருக்கு திருநகரிக்கு. ஆகினாலே அந்த ஆணையன்னு அந்த பாசுரத்தையாவது இவருக்காக கொள்ளணும் எம்பெருமானார் திருவுள்ளம்பத்துவர்னு தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். அப்படி ஆன போனவனான எம்பெருமான் சுதந்திரம். அவனை நேராக போய் கிட்டிவிட முடியாது. அவனை அடியார்களை முன்னிட்டுத்தான் பத்த வேணும். இவர்கள் ஏன் எழுப்புகிறார்கள் என்றால், கீழே அடியிலே 2வது பாசுரத்திலே செய்யாதன செய்யோம் என்ன ஒரு பிரதிஜை பண்ணிட்டார். செய்யாத செய்யணும்னா என்ன? எங்கள் பெரியோர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் பெரியோர்கள் எம்பெருமானை பற்ற வேண்டுமானால் முறையாகத்தான் பற்றுவார்கள். அடியார்களை முன்னிட்டு கொண்டுதான், பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை பற்றுவார்கள். அப்படிதான் முன்னோரிடம் பற்றியிருக்கா. உதாரணத்திற்கு நம்ம விபீஷணனை பார்க்கிறோம். விபீஷண ஆழ்வான் கடற்கரையிலே ரொம்ப கிட்ட நெருங்க முடியாத நிலைமையும் கிடையாது. இப்ப அரசவைக்கு போனா சக்கரவர்த்தி திருமகனை அரண்மனையில போய் பார்க்கணும்னா கூட சட்டுன்னு நெருங்கிட முடியாது. ஆனா கடற்கரையில சுலபமா தானே நேரில் போய் விழுந்து சேவிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்ண நம்பியனுமா சுப்பிரீபாங்கதனே நலனே என்ன ஒத்தத்தையும் வானர முதலையெல்லாம் புருஷகாரமாக பத்துகிறார். நிவேதயதமாம் கிப்ரம் விபீஷணம் உபத்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே விபீஷன் வந்திருக்கேன் என்ன அந்த பெருமாளத்தை போய் தெரிவியுங்கோள் என்ன புருஷகாரமாக அவர்களை பத்துகிறார். நம்முடைய பெரியோர்கள் நமக்கு ஆளவந்தார் தான் பரமாச்சாரியர். அவர் எப்படி பத்துகிறார்? முதல்ல தொடக்கத்திலேயே 3 ஸ்லோகங்களாலே ஆச்சாரியரான நாதமுனிகளை முன்னிட்டுத்தான் பெருமானை பற்றுகிறார். கடைசியிலேயும் கூட பிதாமகன் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதா நாதமுனியை இட்டு அடியனை கட்டாட்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஆகையினால அடியாளை முன்னிட்டுத்தான் நம் எம்பெருமானிடத்திலே செல்ல வேண்டும். தனியாக நாம நேராக போய் எம்பெருமானை பற்றல் ஆகாது. ஆகையினாலே இந்த கோபிமார்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று எழுப்பத் தொடங்குகிறார்கள். இவர்கள் எழுப்புவதற்கு பல காரணங்கள், சிலவற்றை பார்ப்போம். பெருக்காற்று வெள்ளத்திலே இறங்குகிறவர்கள். பெருகி வருகிறது ஆற்றிலே, காவிரி ஆற்றில் பெரிய வெள்ளம். நம்ம நீராடம் வெளியூர்லேருந்து வந்திருக்கா, வெளியூர்லேருந்து வந்திருக்கா. காவேரி ஆற்றை இறங்கி தீர்த்தாம்படணும்னா அந்த ஊரில் இருக்க வாழ்க்கை கேட்கணும், எந்த இடத்துல துறையில் இறங்கி நீராடலாம். சில இடத்துல முழங்காலளவு ஜலம் இருக்கும். இந்த விஷயம் இருக்காங்கிறத இது இல்லை. பொதுவாக முழங்காலளவு ஜலம் இருக்கும். ஒரு சமயம் இடுப்பளவு ஜலம் இருக்கும். ஒரு சமயம் அந்த ஒரு ஆடையை முழுக்கக்கூடிய ஜலம் இருக்கும். இப்படியாக அந்த இறங்கணும். ஆனால் அந்த எவ்வளவு ஜலம் இருக்கும் தெரிஞ்சுதான் இறங்கணும். வழியா நாம கிடுக்குன்னு போய் இறங்கிட முடியாது. இந்த எம்பெருமான ஒரு ஆறை போன்றவன். இந்த ஊரிலே 3 ஆறுகள் உண்டு. 3 ஆறுகள்னா வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி மட்டுமல்லாமல் உள்ளே சேனித்துக் கொண்டிருக்கிற பெருமாளை ஆறு என்ன எங்க தொடர்புடைய ஆழ்வார் அனுபவிக்கிறார். மதுர ஆரே என்ன. ஆகினாலே அந்த சௌந்தர்ய ஆகிற வெள்ளம் தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அனுபவிக்க போகும்போது நாம் தனித்து போக முடியாது, துணையோடு தான் போக வேண்டும். ஏனென்றால் அழ்வார்கள் பார் அனுபவத்திலே பாலாழினி கிடக்கும் பண்பயாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். எம்பெருமானை நீ திருப்பார்கடலிலே சனித்திருக்கிறாய் என்பதை கேட்ட மாத்திரத்திலேயே என் கண் சுழல்கிறது, காலெல்லாம் அப்படி நடுங்கிறது. நமக்கு இல்லை, ஆழ்வார்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கு, நமக்கு ஏற்படலை. நம்முடைய தொண்டரப்படி ஆழ்வாரே பார்ப்போமே. வேறு நாள் சேவிக்க போறார். சேவிக்க போயிட்டு சேவிச்சுட்டு நம்ம போல இருப்பாட சேவிச்சுட்டு திரும்பி வரோம். அவர் பார்த்து கேட்குறேன், நம்மளை பார்த்து நீங்களாம் எப்படி அப்படியே திரும்பி வரையலே, நீங்களாம் அதை மருந்து சாப்பிட்றீங்களோ. பெருமாள்கிட்ட போனால் நான் உருகக்கூடாதுன்றதுக்காக மருந்து சாப்பிட்றேன். குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இளங்க நோக்கி கடல் நிறக்கடவுளந்தை அரவணை துயரமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ. எனக்கு உடம்பே உருகிறது, அச்சித்தான் இந்த சரீரம் எனக்கு உருகிறது. நீங்கள்தான் உருகாம அப்படியே திரும்பி வரலை, எப்படி என்ன மருந்து சாப்பிட எனக்கு கொஞ்சம் கொடுக்கூட அப்படின்னு கேட்குற. அப்படி உருகினார்கள். இந்த எம்பெருமானை பார்த்த மாத்திரத்திலே அழிவார்கள். ஆகையினால இந்த எம்பெருமானத்தை போகும்பொழுது நாம் தனித்து போக முடியாது. நம்மாழ்வார் ஒரு சமயம் முதலாழ்வார்களை கூப்பிட்டு உபதேசம் பண்றாங்க. என்ன சுவாமி உண்டான்னா, லோகத்துல மற்ற பேர்லாம் யாருக்கு உபதேசம் பண்ணுவான்னா வேதவேத்திய வைதிகோபதேசம் ஆவித்திர அளவிலே வேதம் உபதேசம் பண்ணும்.
வேத்தியர்களான ஞானிகள் உபதேசம் பண்ணுவான், வைதிகர்கள் உபதேசம் பண்ணுவான், எம்பெருமான் உபதேசம் பண்ணுவான். யாருக்கு? அஞ்ஞானிகளுக்கு. ஆனால் இங்கே நம்மாழ்வார் பார்த்தோம் 4 பேருக்கு உபதேசம் பண்ணுவார். அஞ்ஞர்களுக்கு உபதேசம் பண்ணுவார், ஞானிகளுக்கும் உபதேசம் பண்ணுவார், ஞான விசேஷத்தரான முதலாழ்வார்களுக்கு உபதேசம் பண்ணுவார், சர்வஜனான எம்பெருமானுக்கும் உபதேசம் பண்ணுவார். அஞ்ஞர் ஞானிகள் ஞான விசேஷ யுக்தர் சர்வஜன் என்னாமல் இவர் திருத்துவர்னு ஆச்சாரியத்த சூத்திரம். நிலையறியாதாருக்கு ஆழங்காலம் ராகாந்தனுக்கு கரையேற்றுமவருக்கு நாராறு அறிவிக்க வேணும். இந்த எம்பெருமான் அவனுக்கு 24 தத்துவத்தை உபதேசித்தார் 3ஆம் பாட்டில் தெரிவித்த அடியே. அதே மாதிரி இந்த முதலாழ்வார்கள் எம்பெருமான அனுபவிக்க புகுந்தார்கள். அப்பொழுது நம்மாழ்வார் அவரை கூப்பிட்டு சொல்றார், செஞ்சக்கவிகாள் உயிர் காத்தாட்சிமின் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கள் வன்மாமாயன் மாயக்கவியாய் வந்தி. முதலாழ்வார்களே, நீங்க முதல்ல உங்க உயிரை காப்பாத்திண்டு அதுக்கப்புறம் கவிபாடுங்க அப்படின்னார். உங்க உயிரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆனாததுக்கா அன்பார்க்கு கண்மாறுபிடம். அவள்லாம் சௌசீல்ய குணத்தை அனுபவிக்கிறான்னு நினைச்சா. நம்மாழ்வார் அவளை கூப்பிட்டு சொல்றார், நீங்க எந்த குணத்தை வேணாலும் அனுபவிங்கோ, நான் சௌசீல்யங்கிற ஆன பள்ளத்தில் விழுந்து நான் ரொம்ப தத்தளிச்சு போயிட்டேன், தயவுசெய்து அந்த ஒரு குணத்தை மாத்திரம் நீங்க அதில் மாட்டின்ற வேண்டாம், சிக்கின்றா நீங்க வெளியிலே வர முடியாது. அதனால உயிருகா செஞ்சொற்கவிகால் உயிருகா தாட்சி மீன், நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கணும். நீங்க இருந்தால் தான் பாடவே முடியும். ஏன்னா நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா நீங்க சௌசீல்யங்கிற ஆனப்பள்ளத்தை உருந்துடாதீங்கன்னு தெரிவிக்கிறார். எம்பெருமானார் தெரிவிக்கிறான், நீங்கள் எம்பெருமான் சீரகுணத்தாலே தாழ்ந்து வரும்பொழுது நீங்க இராய்ப்பேள். அப்படி இராய்க்கும் பொழுது கடைசியில் எம்பெருமானை இழக்க வேண்டி வரும். ஆகையினாலே நீங்கள் அவரை உயிரை காப்பதற்காக நீங்கள் இந்த சௌசீல்யத்தில் ஈடுபடாதீர்கள் என்கிறார் ஆழ்வார். எம்பெருமானார் சாதிக்கிறார். அப்படியாக எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்க புகுந்தால் நாம் தனித்து அனுபவிக்க முடியாது. ஆகையினாலே நமக்கு துணை வேண்டும். ஆகினால் இந்த அடியார்களை எல்லாம் எழுப்புகிறார்கள். இது ஒரு அர்த்தம். இதோ சாதாரண இடக்கையும் வழக்கை வரியாத கோபிமார்களுக்கு மட்டும் இல்லை, எப்பேற்பட்டவர்களுக்கும் எம்பெருமான அனுபவிக்க புகுந்தால் அது தனியாக அனுபவிக்க முடியாது. வால்மீகி முனிவரிடத்துல நாரத மகர்ஷி வந்தார். அவரை பார்த்து வால்மீகி கேட்டார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்யவாக்கியோ திருடம்ரதः சாரித்ரேண கோ யுக்தः சர்வபூதேஷு கோ இதः வித்வான் கः கஸ்ஸமத்தஸ்ய கஷ்யைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ திஜுமான் கோனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாச்ச யாதரோஷஸ்ய சயுகே முனே வக்ஷ்யாம்யஹம் அப்படின்னு கேட்டுட்டே 16 குணங்களை சொல்லி, இந்த 16 குணங்களையும் உள்ளவன் இந்த லோகத்துல இப்ப இருக்கவன் 6ன்னு கேட்டார் வால்மீகி நாரதரை பார்த்து. நாரதர் தேவரிஷி. இவர் கேட்ட கேள்வி பதில் தெரியும். ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னார், முனே வக்ஷ்யாம்யஹம் புத்வாஹ, நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொல்றேன், கொஞ்ச நேரம் பொறுத்துரும், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். ஏன் நாரதருக்கு தெரியாதா அப்படின்னா ஒன்றும் இல்லை, எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் நினைப்பூட்டி விட்டார் வால்மீகி. அந்த குணங்களை நினைச்சது இவருக்கு உள்ள உருகிறது, இவரால் பேச முடியலை. கொஞ்சம் பொறுத்து சொல்றேன், கொஞ்சம் புத்வா தெரிஞ்சுட்டு சொல்றேன். என்ன தெரிஞ்சுட்டு இவருக்கு தெரியாது இல்லை. ஆத்தா மைசூர் பாகு பண்ணுவா, ஸ்ரீகளுக்கு தெரிஞ்சிருக்கோம். மைசூர் பாய் கிளகி அப்படி குட்டிட்டான்னு வச்சுக்கோ, உடனே பில்லை போட முடியுமா, எடுத்து கொடுத்துட முடியுமா, சாப்பிட பார்த்த ஒரு பீஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி அது எப்படி இருக்கும் அந்த ஸ்திதியில இவருடைய நெஞ்சு இருக்கு. நாரதோடைய நெஞ்சு உருகிடுச்சு. உருகின ஸ்திதியில எடுத்து பீஸ் பீஸா எடுத்து கொடுக்க முடியாது. அது மாதிரி நீ இந்த குணங்களை பத்தி சொல்லு, இந்த குணங்களை உடையால சொல்லு, நான் எப்படி சொல்றது? உருகின நெஞ்சை வச்சு நம்மளால சொல்ல முடியல. அதனால கொஞ்சம் பொறுத்து தெரிஞ்சுன்னு சொல்றேன்னு அப்புறம் சொல்றாரா. அது போல தேவரிஷியான நாரதம் கூட ராமனுடைய குணங்களை சொன்ன மாத்திரத்திலே உருகுவரானால் இந்த கோபிமார்கள் பாவம் என்ன பண்ணுவா, கணவன் அனுபவிக்க தனியா போக முடியுமா? அவரால் போக முடியாது. ஆகையினாலே எழுப்புகிறார்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் ஹீட்டர் பூர்வாங்கம் எல்லாம் பண்ணி வச்சுட்டார். உடனே பெரியவெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண புறப்படுறார். இந்த பெரியவெருமாள் அங்கே அயோத்தியில் எழுந்தொழிருந்தவர். இக்ஷாவுக்கு தொடங்கி ஒரு ராஜாக்களும் அந்த எம்பெருமானுக்கு பெருமாளுக்கு அந்த திருவாராதனம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த காலத்திலே அவனுக்கு திருவாராதனம் பண்ண புறப்படுறார். இது திருவிகிர ஸ்ரீபராசரப்பட்டர் அங்கே வால்மீகி ராமாயணத்தை சொல்லணும்னா சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமதி. பத்னியா சக பத்னியோடு கூட சீதையோடு கூட விஷாலாட்சியா, சீதைக்கு தான் விஷாலாட்சின்னு முதல்ல பேர். விஷாலாட்சின்னா விஷாலமான அகன்ற கண்களை உடையவள்னு அர்த்தம்.
நாம விஷாலாட்சியம் மேல தெய்வம் நினைச்சு அப்படி இல்லை. சீதைக்கே முதல்ல விஷாலாட்சியும் வேறவள், அகன்ற கண்களை உடையவள். அகன்ற கண்களை உடையவளான தன் பத்னியான சீதையோடு கூட பெருமாள் திருவாரம் பண்ண புறப்பட்டேன். என்ன பெரிய பெருமாளுடைய அழகு கடல்ல எங்கேயா ஆழ்ந்து விடுவோம், சீதை கையை பிடிச்சுன்னு உள்ள போறாராம். அப்படி போய் திருவாரம் பண்ற. அதை தெரிவிக்கிற சீபராசர் விட்ட உத்தர சதகத்திலே சீரகராசத்துல மனுகுலமஹி பாலவியானம் மௌளி பரம்பரா மணிமகரிகாரோஜி நீராஜிதாங்கிரி சரோருகாம் ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்கதா மணிமைதிரி ரமணபுஷா ஸ்வாரகான்யாராதனான்யசிலம் பிதா. இந்த இக்ஷ்வாக வம்சத்தில் இருக்க ஒரு ராஜாக்களும் பெருமாள் திருவாரம் பண்றாளாம். நித்தியப்படி பெருமாள் திருவடியை விழுந்து வணங்குறாளாம். இப்படி சேவிச்சு எழுந்துற எழற பொழுதோ அவ தலையில கிரீட்டம் சூட்டின்னு இருக்கா, அதுல ரத்தங்கள்லாம் பதிச்சிருக்கு. அப்படி திருவடி பாசத்தை இப்படி குனிஞ்சு நிமிடுற பொழுது அப்படியே அந்த ரத்தத்துடைய ஒளியால அப்படியே பெருமாள் ஒரு ஆரத்தி வழிச்சா போல இருக்கா. ஆரத்தி கற்பூர ஆரத்தி காட்டின மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட அந்த ராஜாக்களுடைய வம்சத்தில் வந்த சக்கரவர்த்தி திருவாராதனம் பண்ண புஷ்பங்கள் இன்னைக்கும் பெரிய பெருமாள் திருவடியில இருக்கு என்று பக்தர் சாதிக்கிறார் உத்தர சதகம் ஸ்ரீரங்கராஜத்துல. அப்படி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருவன் தானே தன்னை அனுபவிக்க புறப்பட்டான். திருவாரணம் பண்ண புறப்படும் போது கூட தனியாக போகல, சீத்தையை கழிச்சுன்னு போனான்னா அவனுக்கும் கூட அவனை அனுபவிக்க துணை தேவைப்பட்டதுனால் இந்த கோபிமார்களுக்கு துணை தேவைப்படாதா? அதுக்கு வேற ஒரு விஷயம் சீவராஜர் பட்ட அற்புதமாக சாதிக்கிறார் ஸ்ரீரங்கராஜத்துல. அக்ரேஹேதாக்ஷேண பஷ்யாதஹிபதி சயனேன ஆத்மனா பார்ஷ்வயோஷ்ச ஸ்ரீபூமிவ்யாம் அத்ருப்யா நயன சுலகனை சேவ்யமானாமிருதோகம். பெரிய பெருமாளுடைய அழகு, அந்த அழகே அந்த சௌந்தர்ய ஆகிற அமிர்தம், அந்த அமுத வெள்ள பெருக்கை அனுபவிக்க யார் அனுபவிக்கிறா? நாம இல்லை. அந்த பெருமாளுடைய அழக பெருமாளையே அனுபவிக்கணும் ஆசை. நம்பெருமாளுடைய அழகை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பெருமாள் என்ன பண்ணாரா? அக்ரே தாரக்ஷேன இத மாதிரி கை கூப்பி கொண்டு வருட அந்த அழகை பணிகிட்டே இருக்கார். அக்ரேதார்ஷேன பஷாதி, அவருக்கு பின்னாடி நம்பெருமாள் பின்னாடி அகிபதி சயனேன ஆத்மனா அதிகேழ மேல சேனிச்சுட்டு தானே அந்த அழக பின்னழக முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அவருடைய பின்னழக விரிசவிச்சுட்டு இருக்காரு. ஆறு பெரிய பெருமாள் செய்கிறார். அது ரெண்டு பாஷ்வத்திலையும் பாஷ்வயோஷ்ச ஸ்ரீபூமிவ்யாம், ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவி நாச்சியார் இரண்டு இடவரையிலும் வலவரையிலும் இரண்டு பேரும் அனுபவிச்சுட்டு இருக்காளாம். இப்படி நான்கு திசைகளிலும் நான்கு பேர் இருந்து அந்த அழகை அனுபவித்தாலும் அதிருப்தியா ஏததேவ அமிர்தம் திருப்தியா திருப்தியந்தியும் வேதம் சொன்ன மாதிரி திருப்தி அடையலைங்க. அதிருப்தியா திருப்தியே ஏற்படலையா. இந்த அழகை நாலு பேர் நாலு பக்கத்துல இருந்து அனுபவிச்சும் கூட நம்பெருமாளுடைய அழகை அனுபவித்து முடிக்க முடியவில்லை. அதிருப்தி தான் இருந்தது, திருப்தி ஏற்படல அவர்களுக்கு என்று பக்தர் சாதிப்பறையானார். இப்படிப்பட்ட அந்த கண்ணனை பெருமானை அனுபவிப்பதற்கு இந்த கோபிமார்களாலே தனித்து செல்ல முடியாது. ஆகையினாலே எல்லோரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அதனால சரி, எல்லாரும் 5 லட்சம் முடியறதுக்கு பாட எழுப்புறானா 5 லட்சம் பாட்டு பாடின்னு இருக்க முடியாது. அதுக்கு உபலட்சணமாக ஒரு 10 பாஜனங்களாலே எழுப்புகிறார்கள். அது எப்படின்னா, விபீஷணனை ஏற்றுக்கொள்கிற பொழுது பெருமாள் 70 வெள்ள மாரசின்னா அத்தனை பேருமா கருத்து கேட்டார். ஏதோ சில பேரை கூப்பிட்டு கேட்டார். அங்கதன், சரவன், மைந்தன், ஹனுமான், சுக்ரீவன் சில பேரை கேட்டார், ஜாம்பவான் இந்த மாதிரி. அதுபோல அந்த அத்தனை பேருக்கும் 5 லட்சம் பேருக்கும் உபலட்சணமாக ஒரு 10 பெண் பிள்ளைகளை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. அப்படி காரணமானது இன்னொரு எத்தனையோ காரணங்கள் வியாக்கியாத்த நிறைய காட்டியிருக்கார். ஏகா ஸ்வாதுன புஞ்சீதா புஞ்சீத தஷபிஸ்தா. இனிமையான ஒரு பதார்த்தம் இருந்தால் அதை நாம மாத்திரம் சாப்பிடக்கூடாது, 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். இந்த இனிமையான ஒரு பழம் கிடைச்சதானால், அந்த பழத்தை சுவையான பழம் கிடைச்சதுன்னா அந்த பழத்தை 4 பேர் கொடுக்கும். ரசோவை சகான் எம்பெருமான் சுவையாக இருக்கான். சுவையம் திருவின் மணாலன் ஆழ்வா தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் அவனே இனிமையான கனி போன்றவன். திருமையாள் திரைக்கு வருவது கண்ணபுரத்தன் கனியே என்ன அவனை ஒரு கனியாக அனுபவிக்கிறார் திருமங்கி ஆழ்வார். நம்ம ஆழ்வார் சொல்லுகிற பொழுது பாலை கனியங்கோ பாலெங்கேனோ கோழநல்லூர் திருவாழ்விலை கனியங்கோ அச்சுவை அமுதமெங்கோ அச்சுவை கட்டியங்கோ அரிசுவை அடிசிலெங்கோ கனியங்கோ பால் எங்கேனோ. அந்த எம்பெருமானை நான் கனியன்னு சொல்லுவேனா, அரிசுவை உணவுன்னு சொல்லுவேனா, பால்னு சொல்லுவேனா? அப்படி இனிமையானவனாக அந்த எம்பெருமான் அவனை அனுபவிக்கும் பொழுது நாம் தனியாக அனுபவிக்க ஆகாது. ஆகையினாலே இந்த கோபிமார்கள் எல்லோரையும் எழுப்பிக் கொண்டு செல்லலாம் என்ற பிறரை எழுப்பத் தொடங்குகிறாள். இந்த பாசுரம் தொடக்கமாக உளும் சிலம்பினகான் உளரையங்கோயில் பிள்ளை சங்கின் பேரரவங்கேட்டிலையோ விழாய் எழுந்திராயி பேமுல நஞ்சொண்டோ கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி.
வெள்ளத்திரவில் பீலமர்ந்த வித்தினை உளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தறியன்ன பேரறவும் உளம் புகுந்து குடிந்தேனோரியம்பாவாய். உள்ளும் சிலம்பினகான். இதிலிருந்து 10 பெண்களை எழுப்புகிறார். முதல்ல ஒரு திருமாளிகைக்கு போயிருக்கா. அங்கே போய் உள்ளும் போது விடுவதற்கு முன்பே எழுந்து வருவதாக சொன்னியே, அனுபவம் பண்ணுவதற்கு இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயேன்னு கேட்டார். உள்ளே இருக்கிற சொன்னா பொழுது விடிய வேண்டாவோ, நாங்கள்லாம் வந்திருக்கோமே, நீங்கள்லாம் வந்தா அதான் பொழுது விடுஞ்சிருக்கோன்னு அர்த்தமா? நீங்கள்லாம் கண்ணார கண்டு கழிவதோரு காதலுத்தாக்கு உண்டோ கண்கள் துஞ்சுதலே. உங்களுக்கெல்லாம் ஏது தூக்கம்? எம்பெருமான கண்ணார சேவிக்கணும் ஆசை, அதனால உங்களுக்கு ராத்திரி போல தூக்கமே கிடையாது. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் பட்ட போது எழுபோது அறியாள். உங்களுக்கு ஏது தூக்கம்? உங்களுக்கு நீங்க என்னைக்கு தூங்கினேன்? நீங்க தூங்குறதே இல்லை. பிரச்சனை பிரிஞ்சா நீங்க தூங்க மாட்டேன், ஏன்னா நீங்க தூங்கவே இல்லை. அதனால் நீங்க விழித்து கொண்டது என்பதானது பொழுது விடுந்ததுக்கு அடையாளம் ஆகாது அப்படின்னு சொன்னபடினால அதுக்கு அடுத்ததான் அடையாளம் சொல்றேன். உள்ளும் இனகான். நாங்க எழுந்து வந்ததுதான் நீ தூங்க மாட்டேங்கிற. பறவைகளும் கூட ஹெப்தியா என்னன்னா பறவைகள்லாம் சிலம்புகின்றதே, அதுவும் காதிலே படவில்லையோ. உள்ளும் சிலம்பினகான். அது விடிவுக்கு அடையாளம் அன்னி. நீங்க இருக்கிற ஊரிலே நீங்கள் பட்சிகளை உறங்க ஒட்டீர்கள். காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மகனோ. காலங்காத்தால் எழுந்த குருவிகள்லாம் எம்பெருமானுடைய நிறத்துக்கு போலியாக இருந்து கொண்டு எம்பெருமானுடைய வரவை பற்றி பாடும். ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதை உறங்க ஒட்டாமல் நீங்கள்லாம் கிளப்பி விட்டுருவீர்கள். உங்களுக்கு வேலையே தான், உங்களுக்கு தூக்கம் இல்லை. அதனால் பட்சிகளை எல்லாம் கூட்டில் நீங்கள் கிளப்பி விட்டு விடுவீர்கள். அதனால் நீங்கள் புல் சிலம்புதலும் கூட பட்சிகளுடைய நாதமும் அடையாளம் கிடையாது. இந்த பட்சிகளுடைய, அதாவது சக்கரவர்த்தி திருமனுடைய காலத்திலே அவதரித்த காலத்திலே வானரங்களுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டால் போல ஆழ்வார்கள் அவதரித்து பக்ஷி ஜாத்தமடைய வீறு பெற்றது. இந்த பக்ஷி என்று சொன்னால் வெளியில புல் என்னால் பக்ஷி பறவைன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே பக்ஷி என்பது ரொம்ப ஆழ்ந்து பார்ப்போமே, ஆனால் அது ஆச்சாரியர்களை தான் தெரிவிக்கும். ஆழ்வார் ஒரு இடத்துல இன்னொரு பிரானார் மகிழ் மலரடிக்கு எம்மை சேர்ப்பிக்கும் வண்டுகளே. இன்னொரு பிரானார் மகிழ் மலரடிக்கு இந்த எம்பெருமானுடைய திருவடித்தாளே என்னை சேர்க்கக்கூடிய வண்டுகளே என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். இன்னொரு இடத்தின் திருவடத்தில் தெரிவிக்கிறது வண்டுகளோ வம்மின் நீர் பூ நில பூ மரத்தில் ஒன்பூ உண்டு கழித்துழல்வி பொன்னிலக்கியம் என்ன அங்க ஒரு வண்டுகளை அழைக்கிறார். பக்ஷின்னு சொன்னாலும் வண்டுன்னு சொன்னாலும் அவருடைய திருவுள்ளம் என்ன? ஆச்சாரியர்களைத்தான் திருவுள்ளம் பத்துகிறார். அதாவது நீர்பூ என்னால் க்ஷீராப்திநாதனான எம்பெருமான். ஏதோ தாமரையும் செங்கல் நீரும் நாம் நினைச்சு கொண்டிருப்போம். க்ஷீராப்திநாதனான எம்பெருமான். நிலப்பூ என்னால் நிலத்திலே கிடைக்கக்கூடிய மல்லிகை முதலான புஷ்பங்கள். அதுவா நிலத்திலே எழுந்துள்ளக்கூடிய விபவாவதார எம்பெருமான்களும் அச்சாவதார எம்பெருமான்களும். மரத்தில் ஒன்பூ அப்படின்னு சொன்னால் ஏதோ பாதிரி முதலான புஷ்பங்கள் இல்லை. எம்பெருமான் சிவைக்குண்டநாதன். இப்படியாக எம்பெருமான்களை அனுபவிக்கும்படியான பட்சிகள்னா அந்த ஆச்சாரியர்கள். அவர்களைத்தான் அவருடைய ஒலியைத்தான் தெரிவிக்கிறார். உள்ளும் சிலம்பினகான். உள்ளும் சிலம்பினகான் அதாவது பிள்ளைத்திரரை ஒரே தெரிவிக்கிறார். இந்த பக்ஷிநாத மொழிய இவர்களுக்கு உத்தேசம் இல்லை. அதாவது யானஸ்வதின்னு ஒரு ராஜா இருந்தான், ரொம்ப பிரசித்தனான ராஜா. அவனுக்கு பகுதாயின்னு ஒரு பட்டம். அவனுக்கு பகுதாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் நிறைய கொடுக்குறான், மாறி மாறி வழங்கக்கூடியவன். எங்க பார்த்தாலும் அன்னசாலைகள் தர்மசத்திரங்கள் அப்படி நிறைய நல்ல காரியங்களை பண்ணி கொண்டிருந்தான் யானஸ்வதிங்கிற ராஜா. அவருடைய காலத்திலே அவனுக்கு அவனுடைய பெருமையானது சொர்க்கலோகத்தை வரைக்கும் பேசப்பட்டதான். அவ்வளோ தான தர்மங்களை பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு பிரம்மஜானம் இல்லை. இதை பார்த்தா 2 ரிஷிகள் பல்லாக்களும் 2 ரிஷிகள் பார்த்தா ஹம்சமாக மாறினார்கள். அவன் ஒரு நாள் தன்னுடைய மாளிகையின் உப்பரிகையில மேல இருக்கிற பொழுது அவன் மேல இந்த 2 பட்சிகள் அம்ச பட்சிகளும் அப்படி பறந்து அந்த பக்கமா பறந்து வருது. 2 அம்ச பட்சிகளும் அன்னப்பறவைகளும். அப்ப ஒரு பறவை இன்னொரு பறவையை பார்த்து சொல்லிட்டு, மேல ஞானஸ்வதி இருக்கான், அவன் மேல அப்படி பறந்துடாதே, அவனுடைய தேஜஸ்ல பட்டு எரிஞ்சு போடுவேன் நீன்னு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்ற. இன்னொருத்தர் சொன்னாரா, இவன் என்ன பெரிய ரைக்வரோ, என்ன ரைக்வரோ,
இன்னைக்கு இவனுடைய என்ன தேஜஸ் என்ன பண்ணிட்டோம் அவன் அந்த ரைவருக்கு உண்டான ஞானம் அவனுக்கு உண்டா பிரம்ம ஞானம் இல்லாம தானே அவன் அப்படின்னு விருப்பப்படுத்தான். அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டாகி அதன் பிறகு அந்த ரைவருங்கிற எங்க இருக்காருன்னு தேட சொல்லி அவருடைய வேலைக்காரர்கள் கொண்டு தேடி ஒரு வண்டிக்கு மாட்டுக்கடியில் அந்த பிரம்மஞானியான ரைவர் அவர் முடியல லோக விலக்கணமான ஞானத்தை உடையவரான் ரைவர் அவரிடத்தில் போய் அவரை ஆசிரியித்து அதன் பிறகு பிரம்ம ஞானத்தை பெற்று உஜீவித்தான் என்று சாந்தோகி 4வது அதிகார இதுல பிரபாடத்தில் தெரிவிக்கப்படுறது. அதுபோல இந்த பக்ஷியுடைய நாதம் என்பது ஆத்மோஜீவனத்துக்கு காரணமாக அமையும். அப்படிப்பட்ட பக்ஷிநாதம் உள்ளும் சிலம்பினான் அந்த பக்ஷிநாதமும் காதிலே விழவில்லையோ என்று கேட்க அந்த அடையாளத்தை இவள் இசையவில்லை. ஆகையினாலே மேலே அடுத்து தெரிவிக்கிறார்கள் 3 அடையாளங்கள் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகின்றன. இந்த 10 பாசுரங்களிலேயும் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை யாருன்னு பார்க்கணும், அடையாளங்கள் என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கணும். அங்கே சொல்லப்படுகிற எம்பெருமானுடைய திருநாமம் ஒரு பாசுரத்திலும் ஒரு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கும் நிச்சயமாக. அந்த திருநாமம் என்ன, இந்த 3 விஷயங்களை முக்கியமாக நம்முடைய பெரியோர்கள் தெரிவிப்பார்கள். இதில் முதல் அடையாளம் பக்ஷிநாதத்தை சொன்னால் அவள் இசையவில்லை. அடுத்ததாக தெரிவிக்கிறார் புள்ளரையன் கோயில் வெள்ள விழிசங்கின் பேரவங்கட்டிலையோ. புல் என்னால் பக்ஷி, புள்ளரையன்னா பக்ஷிகளுக்கு தலைவன், வண்ணான் கருடன், அவனுடைய சுவாமியான எம்பெருமான், அவனுடைய அவனுடைய சந்நிதி. புள்ளரையன் கோயிலில் வெள்ள விழிசங்கின் பேரவங்கட்டிலையோ எம்பெருமானுடைய திருவோலக்கத்திலே திருமுத்தத்திலே சந்நிதியிலே விடியற்கால வேளையிலே பொழுது விடிந்து விட்டது, அந்த சங்கத்தினுடைய துவனி அந்த ஓசை உன் காதிலேயே விழவில்லையா என்று கேட்கிறார்கள். புள்ளரையன் கோயில் வெள்ள விழிசங்கின் பேரவங்கட்டிலோ. புள்ளரையன் உடனே ஒரு கேள்வி, கண்ணன் எம்பெருமான் திருவதாரம் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட காலத்தை எல்லோரும் கண்ணனிடத்திலேயே ஈடுபட்ட மனத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஊர் திருவாய்ப்பாடியில. இந்த சமயத்தில் அங்கு ஒரு கோயில் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டான். உடனே பெரியவாச்சாமிள்ள சொன்னார், ராமாவதார காலத்துல ராமனே திருவாரம் பண்ண முடியாத ஒரு கோயில் அந்த ஊர்ல இருந்தா, ஆனால் கிருஷ்ணாவதார காலத்துல கண்ணன் அந்த ஊர்க்காராளி சேவிக்க முடியாத ஒரு கோயில் இருந்திருக்காதா, நிச்சயமாக இருந்திருக்கும் அப்படின்னு தெரிவித்தார். ஆகினால இந்த பாசுரத்தமா தியக்தமாக பின்னாடி வருது. ஆனாலும் அங்க சொல்லப்படுகிற விஷயம் வேற. அந்த கோபன் கோயில் கோயில்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல தெரிவிக்கப்படுறது புள்ளரையன் கோயில். அதாவது எந்த ஒரு திவ்ய பிரபந்தமானாலும் அதுல திவ்யதேச பிரஸ்தாவம் அவசியமாக இருக்க வேணும். அச்சாவதார பெருமான பத்தி அவசியம் பேசணும். ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, அக்னோ திட்டதி விப்ராணாம் பிரதிதிட்டதி யோகினாம் பிரதிமாஸ்வ பிரபுத்தானாம் சர்வத்திர சமதர்ஷினாம். எம்பெருமான் யாராருக்கு எங்கே சேவை சாதிக்கிறான், அக்னோ திட்டதி விப்ராணாம் பிராமணர்களுக்கு அக்னியிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அக்னியை கொண்டு காரியம் பண்ணுகிறவர்கள். ஆகையினால அக்னியிலே எம்பெருமான் இருக்கிறான். திட்டதி விப்ராணாம் பிரதிதிட்டதி யோகினாம். யோகிகளுக்கு எம்பெருமான் ஹிருதயத்திலே கட்டவர்கள் அளவு அங்குட்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனை திட்டதி என்று யோகிகளுக்கு எம்பெருமான் ஹிருதயத்திலே சேவை சாதிக்கின்றான். பிரதிதிட்டதி யோகினாம் சர்வத்திர சமதரிஷினாம். சமதரிஷிகள் சில பேர் இருப்பா, எல்லாம் பார்க்குற பதார்த்தங்கள் அத்தனையும் அவளுக்கு எம்பெருமானாக தோற்றும். அதாவது ஆழ்வாத்திருக்கிறது இல்லையா, நிற்கின்னதெல்லாம் நெடுமால் என்னோராதார் கற்கின்னது எல்லாம் கடை துணிஜைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷிணா என்ன பகவத்கீதையில கண்ணன் தெரிவிப்பான். சில பேருக்கு அந்த ஞானிகளுக்கு எல்லாமே எம்பெருமான் இருக்கிறதாக தோற்று, எல்லாமே எம்பெருமானாக தோற்றும். அப்படி பண்டிதர்களுக்கு சமதர்ஷிகளுக்கு எல்லா பொருளுமே பகவானாக தோற்றும். அடுத்து சொன்னார் பிரதிமாஸ்வ பிரபுத்தானாம். ஞானம் குணர்ந்தவர்களுக்கு பிரதிமைகளிலே அச்சை உருவிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு ஸ்லோகத்தை மேலாக பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஞானம் குறைஞ்சவாளுக்கு அப்பிரபுத்தானம், ரொம்ப புத்தி இல்லாத வாளுக்கு பிரதிமாசு அப்படின்னு இருக்கு. நடாதி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் விடுபட்டிருக்கார் இந்த அர்ச்சையிலே. பெருமான் கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளி இருக்கும்படியான அர்ச்சாவதாரத்திலே அத்தனை மகான்களும் மண்டி இருக்கிறார்கள். பலராமன் தீர்த்த யாத்திரை போயிருக்கார். அர்ஜுன் தென்னாட்டுக்கு வந்து திவ்யதேசம்லாம் செஞ்சிருக்கான். நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் அர்ச்சையிலே மண்டி கிடந்தார்கள். இது என்ன இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம்னு ஆளவந்தாரத்தை கேட்டாலும் ஒண்ணுமில்ல, உண்மை தொக்கி நிற்கிறது. அபிஷப்தா யோகத்தே உம்முன்னு ஒரு எழுத்து மறைஞ்சிருக்கிறதுல பிரதிமாஸ்வ அப்பிரபுத்தானாமபி என்ன, அதாவது மிகுந்த அதாவது ஞானிகளுக்கு மாத்திரம் எம்பெருமான் அர்ச்சையில் இல்லை, ஞானமே இல்லாத ஜனங்களுக்கும் கூட எம்பெருமான், ஒரு பிராகிருத ஜனங்களுக்கும் கூட எம்பெருமான் அர்ச்சையிலே சேவை சாதிக்கிறான் அர்த்தம்.
அப்படியாக அந்த அர்ச்சையிலே ஞானிகளோடு அஞ்ஞானிகளோடு வாசியில எல்லோருக்குமாக எம்பெருமான் எழுந்திருக்கிற அர்ச்சை இருக்கே, அதை பற்றின பிரஸ்தாவம் இந்த பாசுரத்திலே வருகின்றது. உள்ளரையன் கோயில் என்ன இதில் எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு. பஞ்சப்பிரகார வைசிஷ்டியம் எம்பெருமானுக்கு உண்டு. எம்பெருமான் 5 நிலைகளிலே எழுந்துள்ளிருக்கிறான். அதில் பரவாசுதேவனாக எழுந்துள்ளிருக்கிறான். ஆச்சாரத்தில் ஒரு சூத்திரம் உண்டு. வேதவேத்ய நியாயத்தாலே பரமுது வேதம் யுகவியாப்தியவதரணங்களில் ஓதின நீதி கேட்டவனு படுகதகளாயியாகமூர்த்தியில் பண்ணின தமிழானவாறே சர்வதா சர்வோபஜீவியமாமே. அதாவது எம்பெருமான் ராமனாக திருவதாரம் பண்ணின காலத்திலே வேதவேத்யனான பகவான், வேதவேத்ய பரே பும்சி, வேதவேத்யனான பரமபுருஷன் தசரதாத்மஜனாக தசரதன் பிள்ளையாக வந்து அவதாரம் பண்ணின காலத்திலே வேதமானது தானே அல்மீகி மகிஷிடத்திலே ராமாயணமாக தோன்றியது. இந்த ஸ்லோகம் அர்த்தம், இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். அதுபோலே அந்த அதே வேதமானது எம்பெருமான் பொதுவாக இந்த வேதம் இருக்கே அதுக்கு பரத்வத்திலேயே நோக்கானது. எம்பெருமானுடைய பரநிலையை பற்றி பேசுவதிலேயே நோக்கா இருப்பது வேதம். அந்த வேதம் எம்பெருமான் விபவாவதாரம் கொள்கிற காலத்திலே அதை பேசுவதற்காக அந்த வேதமே பாஞ்சராத்திரமாக ஆகினது. எம்பெருமான் அந்தர்யாமியாக இருப்பதை பேசுவதற்கெனே வேதமானது தர்மசாஸ்திரங்களாக ஆகினது. எம்பெருமான் அவதாரங்கள் பண்ணுகிறானே அந்த அவதாரங்களை பேசுவதற்காக வேதமே இத்திஹாசங்களாக ஆகின்றன. எம்பெருமான் அச்சாவதாரம் கொள்கிற பொழுது ஆகமூர்த்தி பண்ணின தமிழ் ஆரவாரேன்னர் மேல் ஆகமூர்த்தி ஆயவண்ணம் எங்கொள் வேட வண்ணனே என்ன திருவிஷை ஆழ்வார் பாசம். யாகமூர்த்தி யஜ தேவ பூஜாயாம், யாகமூர்த்தினா வந்தான் அர்ச்சைக்குரிய எம்பெருமான் அச்சாவதார பெருமாள். அம்பெருமான் அர்ச்சை உருக்கொண்ட போது அதே வேதங்களே ஆழ்வாரிடத்திலே அருளி செயலாயினவா. அப்படிப்பட்ட அருளி செயலிலே முக்கியமாக அச்சாவதார பிரஸ்தாவம் இருக்க வேணும். அந்த பிரஸ்தாவமானது இவ்விடத்திலே இந்த பாசுரத்திலே உள்ளறையன் போய் இன்னும் தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளும் கிளம்பினகான் உள்ளரையங்கோயில் வெள்ள வெளிச்சங்கின் பேரறவும் கேட்கிறையோ. அந்த சங்கத்வானமானது கேட்கிறதே, அது உனக்கு காதல விழவில்லையான்னு கேட்டார். வெள்ளை வெளிச்சங்கு இது வெத்த விஷயம் நான் உள்ள இருக்கிறேன். அப்படி இல்லை, இந்த இது எது சொல்லு சங்கினுடைய ஸ்வபாவத்தை சொல்ல வந்து வெள்ளைங்கிற நினைவு வெண்மையானது எதற்காக சொல்றேன்னா சங்கினோட ஸ்வபாவத்தை தெரியும். வெள்ளை விழிசங்கு, இது விழிசங்கு என்ன அழைக்கக்கூடிய சங்கு. அழைக்கிற சங்குன்னா ஒவ்வொரு ஜாமத்திலையும் கைங்கரியம் பண்றவாள் அழைக்கிறதுக்குன்னு சங்கு ஊதுவா போயில்ல, அதுவா இருக்கலாம்னு தான் உள்ள இருக்கிற. அப்படி கிடையாது மாதிரி இது பாஞ்சஜன்யத்தை காட்டிலும் அதிகமான ஒளியோட பேரொழியாக முழங்குகிறது. இது திருப்பள்ளி பொழுது விடுஞ்சுட்டுங்கிறதுக்காகத்தான் திருப்பள்ளி எழுச்சிக்காக ஊதப்படுகிற சங்கம். இந்த சங்கத்தினுடைய துவனியும் உனக்கு கேட்கவில்லையோ இரண்டாவதாக அடையாளம் சொன்னார்கள். அதையும் அவள் இசையாமல் நீங்கள்லாம் எப்படி வந்தேன், நீங்கள்லாம் எப்படி வந்தேன்னா நாங்கள்லாம் அடியார்கள், அதாவது யோகிகளும் முனிவர்களும் ஹரிஹரியின் சொல்லிக்கொண்டே எழுந்திருத்தார்கள். அவர்களுடைய ஒலியை கேட்டு வந்தோம். மேலே தெரிவித்தார். புள்ளரையன் கோயில் வெள்ள வெளியங்கின் பேரவும் கேட்டிலையோ பிள்ளாய். வீரான பதம். இந்த பெண் பிள்ளையானவள் இந்த 10 பாசுரங்களிலே இந்த முதல் பெண் பிள்ளையே பிள்ளாய் என்று அழைக்கிறாள். பிள்ளாய் என்றால் பகவத் விஷயத்துக்கு புதியவள், பகவத் அனுபவத்திற்கு புதியவள். ஏன் அவள் அப்படி சொன்னா? பகவத் அனுபவத்தில் ரொம்ப காலமாக எம்பெருமான் அனுபவிக்கிறவளாக இருந்தால் அவள் என்ன தெரிஞ்சிருக்கும்? எம்பெருமானை காட்டிலும் அவளுடைய அடியார்கள் உயர்ந்தவர்கள். எம்பெருமானுடைய அனுபவத்தை காட்டிலும் பகவதானுபவம் முக்கியம் என்பது நன்னாக தெரிந்திருக்கும். ஆனால் இவளுக்கு அது தெரியவில்லை. ஏன்னா அதனால ஒன்றும் சயின்ஸ் என்றக்கால் இந்த பாவதனுடைய ஏத்தம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வந்து கலந்துருக்கும். அங்கேயே இருக்கிறபடினாலே இவளுக்கு அந்த அடியாருடைய ஏற்றத்தை அறியாதவள், பாவத சம்சேஷ ரசத்தை அறியாதவள், இவள் சுவை அறியாதவள் என்ன உள்ளாய்ன்னு சொல்றான். அவ சொன்னான், அதாவது பட்டர் தெரிவிப்பறான். அவ சொன்ன பதில் ரிஷிபராஜர பட்டர் பகவத் விஷயத்திற்கு புதியவள்னா சிந்தையந்தியை காட்டிலும் புதியார் இல்லைன்னு. சிந்தையந்தின்னு ஒரு கோபிகை, அவளுடைய பேர் நமக்கு தெரியாது. அவளுக்கு என்ன பேரோ அவள் கோபகன்யகா, கதான்யா கோபகன்யகா என்றுதான் புராணத்தில் காணப்படுகிறது. கோப சிறுமி, திருவாய்ப்பாடி சிறுமின்னு தான் தெரியாது. அவள் பேர ரிஷி சொல்லலை. ஆனால் பட்டர் அவளுக்கு சிந்தையந்தின்னு பேர் கொடுக்குறார். எப்படி கைசிபுராணத்தில் நம்பாடுவான்னு பேர் கொடுத்தாரோ அழகாக எல்லா அழகா திருநாமே பராசர பட்டர் தான் சூக்கிறார். இந்த சிந்தையந்தின்னு என்ன பண்ணா, கண்ணனுடைய வேணுகானம் கேட்டது. உடனே இவளுக்கு போகணும்னு ஆசை. வாசலுக்கு வரா. வந்தா வாசலில் திண்ணையில் 2 பக்கம் மாமியார் மாமனார் 2 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த இதுலேயே இப்போ பார்த்தா அடிக்கடி இன்னுண்டு
ஆஹா நாம் எப்படி போகிறது, இந்த வேணுகானத்தை கேட்க போனமேன்னு நினைச்சா. அது அப்படியே காதால கேட்டு ஆனந்தப்பட்டான். காதால செவிப்படுத்த சந்தோஷப்பட்டா. அவளுடைய புண்ணியங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ அந்த எம்பெருமான நேரில் போய் சேவித்து கேட்க முடியே நினைச்சா அவளுடைய வருத்தப்பட்டாள். அவளுடைய பாப்பங்கள்லாம் போயிடுத்து, அப்படியே பிராணமும் போயிடுத்து. புண்ணிய பாபங்கள் கழிந்த மாதிரி அந்த இடத்துல அவளுக்கு பிராணம் போயிடுத்து எம்பெருமானை சென்று அடைந்து விட்டாள். ஆனால் இவளை பார்த்து பெருமாள்கிட்ட போக முடியலையே, பிராணனே விட்டவள். இவளையே பட்டர் என்ன சொல்லுவாராம், புதியவள் வரான். ஏனென்னால் எம்பெருமான ரொம்ப நாள் அனுபவிச்சவாளா இருந்தா அவளை இவா என்ன சொல்றது, என்னுடைய விரக தாபத்தை போக்குறது விரகாக்னிக்கு இவர்கள் உடனீர் பார்ப்பவர்களோ அப்படின்னு இவெல்லாம் கடக்கட்ட இந்த கடங்கெல்லாம் போடுவோம் புறப்பட்டு. ஆனா இவ பயந்து நின்னாலும் அதனால் இவள் புதியவள் பராசரப்பட்டார். அப்படியாக அதை போல இருக்கிற பெண் பிள்ளை இவள் புதியவள் பாவம் அடியாரோட ஏத்தம் தெரியாது இவளுக்கு. பிள்ளாய்ன்னு சொன்னாங்க. சொன்னா என்னை பார்த்து பிள்ளாய்ன்னு சொல்றேன், உங்க பேச்சே தாராளமாக கேட்டுக்கொண்டிருக்கேன், உங்க பேச்சே கேட்டுருக்கேன், என்ன அடியாரோட பேச்சை ஆனந்தமா சந்தோஷமா கேட்டுருக்கேன், என்னை பார்த்து பிள்ளாய்ன்னு சொல்றேன். நீங்க என்ன? ஆமா அதனால தாண்டிமா நீ பிள்ளாய். ஏனென்னா எனக்கு பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கா, அடியார்தம் ஈட்டம் கண்டிட கூடுமே அது காணும் கண் பயனாவதே. அடியாருடைய கண்ணால் பார்க்கறது தான் கண் படைத்த பிரயோஜனம். நீ ஒன்றும் பைத்தியோட படுத்துங்கின்னு இருக்க, நீங்க பிள்ளை தான். அதனால தான் உன்னை சிறு பிள்ளைன்னு நாங்கள் ஏசிக்கிறோம், பிள்ளாய்ன்னு சொல்கிறோம். ஏன்னா பெரியோர்கள் எல்லாம் எப்பொழுது அடியாரோட உடன் கூடுவது என்று போறோம், அடியாரோட எப்படி சேருவோம் அப்படின்னு ஆசைப்படுறா. அது மாத்திரம் இல்ல, பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேனே, அந்த அடியாரை விட்டு பிரிய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க தாப்பன்மார்கள். நீ என்ன ஒன்றும் படுத்து வைக்கிற, அதனால நீ பிள்ளாய் தான், சிறு பிள்ளை தான் என்று தெரிவிக்கிறார்கள். பிள்ளாய் எழுந்திராய், நீங்களே அப்படி எழுந்திருச்சு எழுனா. நாங்கள்லாம் இந்த மலிவழும் யோகியம் அவளுடைய திருநாம துரி கேட்டு எழுந்திருத்தோம். பேமுலை நஞ்சுண்டு, அவள் பயந்து எழுந்திருக்கணுங்கிறதுக்காக பேமுலை என்ன பூத்தனை வந்தாள்ங்கிற விற்த்தாந்தத்தை சொல்றா. என்ன பெரியாழ்வாரோட சம்பந்தம் உள்ளவர்கள்லாம் இந்த கிருஷ்ணனுடைய அவதாரங்களை சொன்னா ஐயோ கணனுக்கு என்ன ஆபத்தோ இந்த பயந்து எழுந்துடுவார்கள். இந்த பேய்முலைன்னா உள்ள இருக்க உண்டுன்னா பேய்முலை நஞ்சுண்டு. அதாவது பூத்தனை வந்தாள். பூத்தனை வந்து யசோதையுடைய வேஷத்திலேயே வந்தாள். கண்ணனுக்கு பால் கொடுக்கிறார். எம்பெருமான் பாலோடு சேர்த்து அவளுடைய பிராணங்களையும் பருகிவிட்டான், அவளுடைய உயிரையும் முடிச்சுட்டான். அழிவார் அனுபவத்தில் விடப்பாலமுதாமுது சீதிட்டமாயன், விடப்பாலமுதாமுது சீதிட்டமாயன் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். விடப்பால விஷம் கலந்த பால், விஷம் கலந்த பாலை அமுதான அமுதமாக அமிர்தமாக அமுது செய்திட்ட மாயன். விஷப்பால விஷத்தை விஷமா தான் குடிக்க முடியும். விஷத்தை அமுதாயம் மாற்றி விட்டானோ அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. அதாவது நமக்கு பெருமாளுக்கு எது விஷம் எது அமிர்தம்னு பார்க்கணும். கண்ணனுக்கு என்ன ஒன்று சமர்ப்பித்தோமானால் அது அவனுக்கு அமிர்தமாக இருக்கும். நாம் எந்த ஒரு பதார்த்தத்தையும் எம்பெருமானிக்கே இது எம்பெருமானிக்கே என்ன நினைத்து சமர்ப்பிக்கணும். ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கணும். இந்த புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு அது அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தனி சமர்ப்பிக்கிறோம். ஒரு எனக்கு பிடிக்கும் அக்கார வச்சு, அதனால நீ கோயில் அக்கார வச்சு சமர்ப்பிக்கணும் சமைச்சா அது ஒன்றும் கைங்கரியம் இல்லை. சமர்ப்பிக்கிற எந்த பதார்த்தமாக அவனுடைய திருவுள்ள வகுக்க வேணும்னு அவனுக்கு என்ன சமர்ப்பிக்க வேணும். துவரப்பிரானிக்கே சங்கற்பித்து என்ன ஆண்டார் சொன்னாங்க. அந்த எம்பெருமானிக்கே என்ன சமர்ப்பிக்கணும். எனக்கு ஏதோ லாபம் வரணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணுங்கிறதுக்காக திருப்பதி உண்டியில் இவ்வளோ பணம் போடுறேன், எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கணும்னு போட்டால் அது வந்து கைங்கரியம் கிடையாது கிடையாது. அதனால அவனுக்கே சமர்ப்பிக்கணும். இந்த பூதனையானவள் தன்னுடைய தனங்களிலே விஷத்தை சேகரித்து வைத்துக்கிறாள். அப்படி சேகரித்து இந்த குழந்தைகள்லாம் முடிக்கணும் திருவாய்ப்பாடியிலேன்னு சேகரிக்கிற பொழுது இந்த விஷமானது என்னையோ என்னை சேர்ந்தவர்களோ என் குழந்தைகளையோ முடித்துடக்கூடாது. கணனைக்கே நினைச்சுட்டே விஷத்தை சேகரித்தாள். கணனைக்கே சேர்த்து அப்படின்னா அந்த விஷத்தையும் பெருமான் அமிர்தமா அவனுக்கே சமர்ப்பித்தால் அது அமிர்தம் வேணும். அதுதான் அமிர்தம் அவனுக்கு. எனக்குன்னே கொடுத்தாளோ. அதனால விடப்பால் அமுதா அமிர்தமாக விடப்பாலையும் கூட அவன் அமிர்தமாக அமுது செய்தானாம். அப்படி பேமுல நஞ்சு உண்டு கள்ளச்சகடம். அவளாவது தாய் உருவத்தை வந்தா. தாயே ரட்சகமாக வைத்த சகடம். ஒரு வண்டியை வந்து அக்ஷணமாக வைத்துவிட்டு அது யமுனை நீராட போயிருக்கா. அப்படிப்பட்ட அந்த சக்கடத்திலே அசுவன் ஆவேசித்து விட்டான். அப்படிப்பட்ட காலத்தை அது தெரிவிக்கிற ஆழ்வார்கள் நாள்களோ அரைந்து திங்கள் அளவிலே என்று தெரிவிக்கிறார் திருமங்கி ஆழ்வார். ஆனால் எத்தனை மாசத்திலேன்னு கேட்டா இவர்தான் பெரியாழ்வாரெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவளுக்கு பயம். சொல்லிட்டா ஐயோ இவ்வளோ சின்ன வயசுல கண்ணன் கொண்டு விட்டானா, சகடத்தை முடித்து விட்டானா, இன்னும் அவர்கள் கண்டிருட்டிப்பட்டவங்க குழந்தைக்கு பயந்து கண்ணெச்சிலாயிடும் மறைத்து சொல்லக்கூடியவர்கள் பெரியாழ்வார். அப்படியாக இந்த
அப்பதான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்ன எம்பெருமான் இந்த தாயை ரட்சகமாக வைத்த சகடத்தில் அசுரம் ஆவேசித்த பொழுது முலைவரவு தாழ்த்து குழந்தைக்கு பசிக்கிறது, பால் வேணும், பால் வரலையேன்னு கோபத்தில் அப்படி எத்தினான். அவ்வளவுதான் இந்த வண்டியானது பட்டு தெரித்து சுக்குநூறாகி போனது. இப்படி மற்ற பேருக்கு இந்த லோகத்தில் ஆபத்து வந்தாலும் அவர்களை ரட்சிப்பது எம்பெருமானுடைய திருவடிதான். அந்த எம்பெருமானுக்கே ஆபத்து வந்த காலத்திலும் அந்த எம்பெருமானையும் ரட்சிப்பது அவனுடைய திருவடிதான் என்று இவர்கள் பயங்கட்டு ஐயோ நல்லபடியாக அந்த திருவடியானது பெருமா திருக்கால் ஆண்ட பெருமானை என்ன அந்த இதை கொண்டாடுகின்றார்கள். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த விக்கினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரிடம். வெள்ளத்து அரவில் வெள்ளம் திருப்பார்களே அந்த திருப்பார்கள் நீர் உளுத்தாமைக்காக எம்பெருமான் அரவில் செயல்த்துக் கொண்டிருக்கிறான். அரவுன்னா பாம்பு, அதிகேள் மீது செயல்த்துக் கொண்டிருக்கிறான். வெள்ளத்தரவில் குளிர்த்தி மென்மை நறுமணம் இதெல்லாம் உடைய அந்த அதிகேள் மீது எம்பெருமான் செயல்த்துக் கொண்டிருக்கிறான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து அதிலே செயல்த்துக் கொண்டு எம்பெருமான் ஜெகத்ரட்சணை சிந்தை பண்ணி கொண்டிருக்கிறான். யாரை எப்படி இந்த கேத்தனர்கள் எல்லாம் திருத்துவது, சம்சாரிகளை எப்படி திருத்துவது, ஆரேனும் கிடைக்க மாட்டார்களா கேத்தனர்கள் இந்த எம்பெருமான் ஜெகத்ரட்சண சிந்தை பண்ணி கொண்டிருக்கிற காலத்தை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அவனை வித்து விதைன்னு சொல்றான். விதை என்ன பண்ணுவான், விதை நல்ல விவசாயம் பண்ற விதை நல்ல ஒரு இதில் கட்டி ஒரு ஜலாசயத்தில் சேர்த்துடுவார்கள். அதுபோல இவன் வித்தாக உலகத்துக்கெல்லாம் காரணனாக ஜெகத்காரணான இந்த எம்பெருமான் நீரிலே சனைத்துக் கொண்டிருக்கிறான் பார்க்கடலிலே. வெள்ளத்தரவில் துயிர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு அந்த எம்பெருமானை மனத்திலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இரண்டு வகையானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எங்கே திருவாய்ப்பாடிலே அவ்வாறு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள்னா மனநம் செய்பவர்கள், எப்பொழுது எம்பெருமானை மனத்தாலே தியானிப்பவர்கள். யோகிகள்னா கைங்கரியத்திலேயே குறியாக இருப்பவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இங்கேயும் உண்டு, எல்லா இடத்தையும் உண்டு. பரவத்திலையும் கூட வைகுண்டேது பரேலோகே ஹியாசாப்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விக்குலசிந்தியாத்மா பக்தை பாகவதை சஹா பக்தைர் பாகவதை சஹான்னு அங்கே பக்தர்களும் கோட்டி உண்டான், பாகவதாளும் கோட்டி உண்டான். உண்டா சுவாமின்னு ஆழ்வா சொல்ற. வைகுந்தத்து அமரரும் முனிவரும் என்ன வைகுந்தத்திலையும் கைங்கிரம் பண்றவா மனநிசீலர்கள் 2 பேரும் உண்டு. தேவன் திருவேங்கடத்திலையும் உண்டு. எல்லா இடத்துலையும் இருவகையானவர்கள்ப்பா கைங்கரியம் கொடுக்கிறவர்களப்பா அனுபவசாலிகள் அனுபவத்தை கொண்டிருக்கணும்னு நினைக்கிறவாருப்பா. அதுபோலே இந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணின பிறகு அந்த முனிவர்களும் யோகியோடும் அவள்லாம் வந்து திருவாய்ப்பாடிலே இந்த இளைஞர்களுடைய கொட்டில்களிலே பசுரை கொட்டில்களில் வந்து சேனித்து கிடந்தார்களாம். அவள்லாம் காலையில 4 மணி ஆன உடனே மெல்ல எழுந்திருக்கிறார். ஏன் மெல்ல எழுந்துன்னு சொல்லுவானே அப்படின்னா அவளுக்கெல்லாம் எம்பெருமான் அந்தர்யாமியான எம்பெருமான் பிரகாசிப்பன். கலாத அழிவானை அந்த கிரண்யனுடைய கிங்கரர் வேலையாட்கள் மலையோடு சேர்த்து கட்டி பாறையோடு சேர்த்து கட்டி கடலில் தூக்கி எறிகிறார். அப்படி தூக்கி எறிகிற காலத்துல நாம இருந்தா என்ன பண்ணுவோம், நம்மளை தூக்கி எறிதான் ஏதோ ஒரு இடத்த மேலே தூக்கி எறிதான் நம்மள ஐயோ கை கால் போடுமே பிராணம் போடுமே அடிபட்டுருவோமே பயப்படுவோம். அவன் என்ன பண்ணானா எம்பெருமான் நம்மளுக்கு சேவை சாதிக்கிறான். ஐயோ எம்பெருமானுக்கு உண்டாயிடாருமே பெருமாளுக்கு உண்டாயிடாருமே பெருமாளுக்கு உண்டாயிடாருமேன்னு அப்படி மார்பிலை அணைத்துக் கொண்டாரான். எம்பெருமான் கைகளாலே மறைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அந்த அவனை போலே பிரகலாதனை போலே உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு எதுவும் சமம் ஏற்பட்டக்கூடாது என்று, அதாவது கர்ப்பிணிகள் எழுந்திருக்கிற பொழுதோ அவ வந்து குழந்தைகளுக்கு சமம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறா போல. அதாவது இது கூட உண்டு, பிரதட்சணம் வருவா பராசர பட்டன் பிள்ளைக்கு வா எப்படி வருவான்னா ரொம்ப மெதுவாக எழுதுவார். அப்படியே ஒரு மண்டபமாக அப்படியே சேவித்து கொண்டு மெதுவாக எழுந்து கொள்வார். நாம இருந்தால் குதிரை ஓடுற மாதிரி கிடுக்கிடுன்னு ஓடுவோம், ஒன்றும் கிடையாது. அந்த மண்டபங்கள்லாம் எவ்வளோ ஒன்னொன்னும் நெத்தி சூரியல் தான் அப்படி இருக்காங்கிறத அனுபவித்துக் கொண்டே வெள்ளம் எழுந்துருவதாம் பட்டன் பிள்ளைத்தினம் வரையும். அதுபோல எப்படி வாடா மெதுவாக எழுந்திருக்கிறான். மெல்ல எழுந்து என்ன பண்ணா ஹரிஹி 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 என்ன ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு ஹரியரியன்ற பேரவும் உள்ள போகுது வண்ண ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு எழுந்திருத்தார்கள் இந்த முனிவர்களும் யோகிகளும். ஹரிஹரதி பாபானி துட்டஜித்தேர் அபிஸ்ருதா அனிச்சயாபி சம்ஸ்புட்டோ தஹத்யவி பாவகா இன்னும் எபெருமான ஹரி ஹரி என்று சொன்னால் அது என்ன பண்ணும், நம்முடைய பாப்பங்களை எல்லாம் போக்கும் அந்த எபெருமானுடைய திருநாமம். ஒரு குழந்தையானது இந்த நெருப்பு சுடுங்கிறது தெரியாமல் நெருப்பிலே கை வைத்தாலும் நெருப்பு சுடத்தான் செய்யும். அதுபோல நாம் தெரியாமல் அர்த்தமே தெரியாமல் இருக்கலாம். அர்த்தம் தெரியாமல் பகவான் நாமங்களை சொன்னாலும் இதற்கு பலன் உண்டு. சில பேர் ஹேரணம் பண்றதுக்காக சொல்லுவா, அவன் எங்கேயாவது பஸ்ல போயிட்டு இருப்பான் கோவிந்தாம்மா, அவன் தெரியாம நம்ம பழிக்கிறதுக்காக சொன்னா கூட அவனுக்கு அதனால இனிமே உண்டாகும். அப்படிதான் பெரியவர்கள் பிரமாணங்களை காட்டியிருக்கிறார்கள். ஆஹா தெரியாம சொன்னாலும் சொல்லே, அது பழிக்கிறதுக்காக சொன்னாலும் சரி,
கேரணமாக சொன்னாலும் சரி, எம்பெருமானுடைய திருநாமங்கள் பலனை கொடுக்காமல் இருக்காது. ஹரியரி என்ன எம்பெருமானுடைய விரோதி நிதர்சனத்தை தெரிவிக்கும்படியான ஹரி என்கிற திருநாமம். அந்த திருநாமம் ஹரிங்கிற சப்தத்துக்கு 18 அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். தமிழ்லையும் பல அர்த்தங்கள் காட்டியிருக்கா. ஹரின்னு சொன்னா எதிரின்னு அர்த்தம், இங்க ஹரின்னு சொன்னா எம்பெருமான்னு ஒரு அர்த்தம். இப்படிப்பட்ட ஹரிஹரியன் ஹரியன்ன பேரரும் உள்ளம் புகுந்தோ அந்த திருநாமத்தை கேட்டு அதனாலே உள்ளம் குளிர்ந்தது. எங்களை திருநாமத்தை கேட்டு வப்பலிட்டது, குளிர்ந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏதோர் எம்பாவாய் என்னே. இப்படியாக 3 அடையாளங்களை சொல்லி உள்ளே இருக்கிற பெண்பிள்ளையை எழுப்புகிறார். பகவத் விஷயத்திற்கு புதியவள் ஆகினால் பிள்ளாய் என்று தெரிவித்தார்கள். 3 அடையாளங்கள் உள்ளும் சிலம்பின. அடுத்தது பேரவங்கட்டியோ இல்லை சங்கத்வனி. 3வது இந்த முனிவர்களும் யோகிகளும் அரியன்ன பேரவும் என்ன இந்த 3 அடையாளங்களை சொல்லி இந்த பெண்பிள்ளை எழுப்பினார். இப்படியாக இந்த பாசத்தை இருந்தான் பண்ணி அமைவோம். உள்ளும் இரம்பினகான் உளரையன் கோயில் உள்ளபடியங்கின் பேரதவம் கேட்கிறையோனாகி இழந்திலாகி பேமுல நஞ்சுண்டோ உள்ளகடம் கலக்கழிய காலோச்சி உள்ளத்திரவில் திரவந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தறியன்ன பேரதம் உள்ளம் பூந்து குளிர்ந்து ஏதோ